ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமஹி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயா. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் டிவி சுவாமிநாதன் எப்படி கலெக்டர் ஆனார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை செய்கிறார். அவர் சொந்த ஊர் வந்து திருவனந்தபுரம். பெரியவா மயிலாப்பூருக்கு வந்திருக்கார். சமஸ்கிருத கல்லூரியில் கேம்ப்பு. பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கார். ஒரு ஓரமாக நிற்கிறார். அப்போ பெரியவாளை தரிசனம் பண்ண வர பக்தர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தொண்டர் ஒரு பக்தரை பார்த்து காய்ச்சல் முச்சல் கத்திட்டு இருக்க, நீ என்ன பெரிய கலெக்டரை கத்திட்டே இருக்க அப்படிங்கிறான்னு பார்த்தோம். அதுக்கு பெரியவா ரியாக்ட் பண்றார். என்ன ரியாக்ட் பண்றார்? பெரியவா அந்த தொண்டர் பக்கம் திரும்பி, ஏன்னா கத்தாத கலெக்டரும் இருக்கா, என்ன சொன்னார், ஏன் கத்திண்டே இருக்க, நீங்க என்ன கலெக்டரான்னு கேட்ட. கலெக்டர்னா ஏதாவது கத்திண்டே இருப்பா, சவுண்ட் விடுவா. ஒவ்வொரு தொழிலுக்கும் நிறைய என்ன சொல்றது, நிறைய இதெல்லாம் இருக்கும். எல்லா சமயமும் அமைதியாக இருக்க முடியாது. நம்மளே பார்க்கணும், எவ்வளோ கலெக்டர் வந்து சிலது விசிட் போகிறபோது அந்த ஆஃபீஸரை பார்த்து சத்தம் போட்டார், என்ன இந்த வேலை சரியாக செய்ய தெரியலையா. இவ்வளோ நம்மளும் படிக்கிறோம். இந்த உத்தியோகத்தில் இருக்கிற போது அதற்கான பதவி கௌரவம் அந்தஸ்தெல்லாம் இருக்கிற போது சில சமயங்களில் கொஞ்சம் அப்படி நடந்துக்கத்தான் ஆகும். எல்லாம் ஒன்றும் தப்பிதம்னு சொல்ல முடியாது. சொல்லுவோம் இல்லையா, ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும். அது மாதிரி இங்க மகாபிரிவா சொல்ற, என்ன கலெக்டர்னா கத்தணுமா, கத்தாத கலெக்டரும் இருக்காளே, கத்தாத கலெக்டரும் இருக்காளே, அதோ பாரு அப்படின்னு டிவி சுவாமிநாதனை கை காமிக்கிறார். டிவி சுவாமிநாதன் நிற்கிறார். சுத்தி இருக்கிறவெல்லாம் குழம்புகிற போது டிவி சுவாமிநாதனை பர்டிகுலரா காமிச்சு, இவர் தான் தொண்டர்கிட்ட பெரியவர் சொல்றார், கத்தாத கலெக்டரும் இருக்கா தோபார் அப்படின்னு சொன்ன உடனே டிவி சுவாமிநாதனுக்கு என்ன தோன்றது, ஐயோ பெரியவா நம்மள கலெக்டர்னு சொல்றாளே, நம்ம கலெக்டர் கிடையாது, நம்ம ஆல் இண்டியா ரேடியோல தான் வேலை செய்யறோம், பெரியவா நம்மள கலெக்டர்னு தப்பா புரிஞ்சுட்டார் போல இருக்கு அப்படின்னு பெரியவாட்டு முன்னாடி வர முன்னாடி வந்து பெரியவாட்டுக்கு நமஸ்காரம் பண்ணார். பெரியவா நான் கலெக்டர் இல்லை பெரியவா, நான் ஆல் இண்டியா ரேடியோல வேலை செய்கிறேன், என்ன பொறுப்பில் இருக்கேன். பெரியவாளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். யாரோ ஒருத்தர் தப்பிதமா நம்மள ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. இப்ப சகாதேவன் அப்படின்னு ஒருத்தர் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட பேசுற போது, என்ன மகாதேவா, அப்புறம் சார் நான் மகாதேவன் இல்லை சார், நான் சகாதேவன். இயல்பு. ஏன்னா பேரை தப்பா பேருக்கு விழித்து சொல்றதுங்கிறது ஒரு முக்கியமானது. அது தப்பா சொல்லக்கூடாது. நான் சகாதேவன் இல்லை சார், நான் மகாதேவ் அப்படின்னு சொல்றது மாதிரி பெரியவா ஏதோ தவறுதலா கலெக்டர் நினைச்சு சொல்லிட்டாரு நினைச்சு ஒரு முன்னாடி வந்து, நான் இல்லை பெரியவா, நான் ஆல் இண்டியா ரேடியோ வேலை செய்யறேன். பெரியவா பதில் சொல்லல. அவரை பார்த்து ஒரு புன்னகைச்சு, அவ்வளவுதான். மகான்களுடைய வாக்கு என்னைக்கும் பொய்யாகாது, என்னைக்குமே பொய்யாகாது. அவன் சொல்றான் அப்படின்னா அதான் நடக்கும். நல்ல சுட்டரிக்கிற ஒரு கோடை காலத்துல ஒரு ஏப்ரல் மே மாதிரி காலத்துல இன்னைக்கு மழை வரும் அப்படின்னு பெரியவா சொன்னா மழை வரும்.
என்ன சொன்னாலும் நடக்கும். பெரியவா திருவடிப்பட்டு எத்தனையோ கிராமங்கள், தண்ணீர் வசதி இல்லாத கிராமங்கள், மழையே இல்லாத கிராமங்கள் பெரியவா திருவடிப்பட்டு மழை பெஞ்சிருக்கு. நம்ம எவ்வளவு பார்த்துருக்கோம், எவ்வளவு பார்த்தோம். பெரியவா அனுகிரகம் அப்படிங்கிறது அது அத்தனை சுலபமா கிடைக்காது. பெரியவா ஒரு வார்த்தை சொல்றதுங்கிறது அத்தனை சுலபமா எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. கலெக்டர் இல்லாத ஒருத்தரை பெரியவா கலெக்டர் அப்படிங்கிறார். இப்ப மனுஷனா நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், சாரிப்பா நான் உன்னை கலெக்டர் நினைச்சு விட்டேன், ஏதோ தப்பு புரிஞ்சு விட்டேன் நம்ம சொல்லுவோம். சாரிப்பா நீ ஆண்டியருடைய இருக்க, சாரி அப்படின்னு. பெரியவா அப்படி கிடையாது. சொல்லிட்டேன் கலெக்டர்ன்னு சொல்லிட்டேன், வாயிலிருந்து வார்த்தை வந்து எடுத்து அன்னைக்கு கிளம்பிட்டு டிவி சோங்க கிளம்பிட்டு. ஒரு சில நாட்கள்ல, ஒரு சில நாள் 2 or 3 days வச்சுக்கோட, ஒரு சில நாட்களுக்குள்ள டெய்லி பேப்பர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. டெய்லி பேப்பர்ல என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியுமா? மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பு. கலெக்டர் தேர்வுக்கு நாங்க அப்ளிகேஷன்லாம் கேட்டிருந்தோம். ஆனா அந்த அளவுக்கு அப்ளிகேஷன் நாங்க எதிர்பார்த்த அளவு வரல. எதிர்பார்த்த அளவு அப்ளிகேஷன் வரல. அதனால இப்ப நாங்க என்ன பண்றோம், ஏஜ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றோம். ரிலாக்ஸ் பண்றோம்னா கொஞ்சம் கூட்டுறது, இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வயசு கூட்டுறது. இப்ப ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 58 இருந்து 60 ஆற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது. நாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஏஜ் இருக்கிறவளும் இந்த வரம்புக்குள்ள இருக்கிறவளும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. இந்த அறிவிப்பை பேப்பர்ல பார்க்கிற யார் டிவி சொன்ன, ஆஹா வயசு அதிகமாயிடுத்தே, நம்ம ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தோமே, நமக்கு இந்த பதவி கிடைக்குமா கிடைக்காதான்னு இருந்தப்ப அந்த ஏஜ் தாண்டியாச்சேன்னு நம்ம விட்டுட்டோம். இப்ப வந்து திரும்ப அப்படின்னா ஐஏஎஸ்க்கு நம்மளும் விண்ணப்பிக்கலாமே அப்படின்னு ஒரு மனசுல ஒரு ஆசை வந்துடுது. பெரியவா என்ன சொன்னார், இதோ கத்தாத கலெக்டர்னு சொன்னார். ஐஏஎஸ்க்கு அப்ளை பண்ணவே முடியாது, அந்த ஏஜ் தாண்டியாச்சு. ஆனால் அரசாங்கத்திலிருந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு பேப்பர்ல வந்தாச்சு. இப்படி டேலியா இருக்கு பாருங்க. இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.